1953 ஜூலை 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ், பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராகவும் கதாசிரியராகவும் பணியாற்றி அவராலேயே நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் இயக்குநராக உயர்ந்தவர் கே. பாக்யராஜ். சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்களுடன் கதையை நகர்த்தும் அவரது தனித்துவமான திரைக்கதை பாணியால் திரைக்கதை மன்னன் என்ற பெருமையை பெற்றார். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாமல் பக்கத்து வீட்டில் நடக்கும் சம்பவங்களைப் போல இயல்பான கதைகளைச் சொல்லி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கி நடித்தார். குடும்பக் கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகள் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். இன்றளவும் பல இளம் இயக்குநர்களுக்கு அவரது திரைப்படங்கள் திரைக்கதை எழுதும் பாட புத்தகமாகவே கருதப்படுகின்றன. அண்மையில் சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடியிருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். திரைக்கதை மூலம் ஒரு தலைமுறையையே கவர்ந்த கே. பாக்யராஜின் மறைவு தமிழ் திரை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே பார்க்கப்படுகிறது.